அதிகார மிரட்டல் ஒரு பக்கம், வாரிசு அரசியல் மறுபக்கம் என தூத்துக்குடியை தனது குடும்ப சொத்தாக மாற்றியிருப்பவர்தான் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன். அவர் திமுகவில் இணைந்தது முதல் இன்று வரை இவரின் மேல் 42 சட்டப்பிரிவுகளின் கீழ் சட்டவிரோதமாக கூடுதல், அரசு உத்தரவை மீறுதல், வழிமறித்தல், வன்முறையை தூண்டுதல் என 15க்கும் மேற்பட்ட குற்றவியல் வழக்குகள். 1996 முதல் 2001 வரை மாவட்ட ஊராட்சி தலைவராக இருந்து வருமானத்திற்கு அதிகமாக 2.31 கோடி ரூபாய் சொத்து சேர்த்தது. 2012 தூத்துக்குடி முள்ளக்காடு பகுதியில் 20 கோடி ரூபாய் மதிப்புள்ள 10.33 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் ஆக்கிரமித்தது. 2021-22 சத்துணவு திட்டத்திற்காக சந்தை விலையை விட அதிக விலைக்கு முட்டைகளை கொள்முதல் செய்து அரசுக்கு 180 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியது. அரசு டெண்டர்களை 1500 கோடி ரூபாய் ஊழல் புகாரில் சிக்கிய நிறுவனங்களுக்கு வழங்கிய முறைகேடுகள் என திமுகவின் ரத்தத்தில் ஊறிய ஊழலும் ஆக்கிரமிப்புகளும் அதிகார துஷ்பிரயோகமுமே இவரின் அடையாளம். 2018 தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்தில் அரசியல் லாபத்திற்காக வன்முறையை தூண்டிவிட்டு அப்பாவி மக்களின் உயிரோடு விளையாடுவதுதான் இவரின் பாணி. குழந்தைகளுக்கான சத்துணவில் ஊழல் செய்தது, தூய்மையான காற்று மற்றும் தூய்மை நகர பட்டியலில் தூத்துக்குடியை அதல பாதாளத்திற்கு கொண்டு சென்றது முதல் கடலோர கிராமங்களில் 15 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே குடிநீர் வழங்கும் அவலம் வரை மக்களின் உயிரை பணயம் வைத்து அரசியல் நடத்தும் இத்தகைய அமைச்சர்களை கொண்ட திமுக அரசு நமக்கு தேவையா? சிந்தித்துப் பாருங்கள் மக்களே.